ஹாய், இன்னைக்கு பச்சை மாங்காய் வச்சு சம்மந்தி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் இந்த சம்மந்திக்கு வந்து ஒரு தேங்காய், ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் போட போகிறதில்ல, கொஞ்சமாக இதில் வந்து திருவி சேர்க்க போகிறோம். ஸோ மாங்காய் வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கூட வந்து இப்போ ஒரு 2 மிளகா மட்டும் காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வதக்கி. பச்சை மிளகா நீங்கள் வேணுன்னா கூட அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாம். இதே மாதிரி சின்ன வெங்காயமும் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாங்காய் கூட சேர்த்துடணும். இது கூடவே நம்ம திருவி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய், அதையும் நம்ம சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடும். இப்போ இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, பச்சை மாங்காய் சம்மந்தி ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது சாதத்தோடு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.